ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸோட வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஆனால் யூடியூப்பில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரிசோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆப்ஷன் பையிங்க்கு தேவையான மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு எஃப்ஐடிஏ டேட்டாவோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ நம்ம பார்க்க மாட்டோம் கைஸ். நம்ம பார்க்கறது எல்லாமே அட்வான்ஸ் லெவல்னால் என்ன அப்படின்னா, செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம்னு அர்த்தம். செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம் அப்படின்னா இது ஆப்ஷன் மார்க்கெட், செல்லர்ஸோட மார்க்கெட். ஓகேங்களா? செல்லர்ஸ் எல்லா ஸ்ட்ரைக்கையும் ரைட் பண்ணுவாங்க. அவங்க ரைட் பண்ணி வைக்கிற இடத்துலேருந்து மார்க்கெட் அகெயின்ஸ்டாக போயிடுச்சுன்னா மிகப்பெரிய லாஸ் வரும் அவங்களுக்கு. அப்போது அவங்க பொசிஷனை கட் பண்ணுவாங்க. கட் பண்ணும்போது செல் பண்ணவங்க பொசிஷனை கட் பண்ணால் பை பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட் மிக வேகமாக மேலே போகும். அந்த இடத்துல போய் தான் நம்ம பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவோம். இதை தான் நம்ம அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம். இது ட்ரேடிங் லாங்குவேஜில் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம வீடியோ கோர்ஸில் சொல்லித்தரோம். அதாவது என்எஸ்ஐயில் போய்ட்டு இந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ட்டு நம்ம சொல்லித்தரோம். இது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ரிவ்யூ வீடியோ பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,280 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,220. ஓகேங்களா? அதாவது ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? 24,220 இருக்கும்போது 24,200 காலும் 24,300 புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா? ரெண்டு இதில் தான் ட்ரேட் எடுக்கணும். இன்னொன்று இன்சைட் மார்க்கெட். எஸ்டர்டே ஐஎம் பிரேக் ஆகல, எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகல. மார்க்கெட் எப்போதுமே இன்சைட் மார்க்கெட்டில் ரெண்டு சைடும் தான் மூவ் ஆகும். நம்ம ரெண்டு பேரையும் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஓப்பனுக்கு கீழே இருந்தாலும் ஃபஸ்ட்டு போய் புட்டை தான் பார்த்தோம். ஏன்னா ஓப்பன் கீழே இருந்தாலே ஒரு நெகட்டிவ் மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் நம்ம போயிட்டு 24,300 அப்படின்ற ஃபஸ்ட்டு புட்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் காலையும் பார்ப்போம். ஏன்னா ரெண்டு சைடும் மார்க்கெட் மூவ் ஆகும் இன்சைட் மார்க்கெட்டுன்றதுனால ஃபஸ்ட்டு போய் புட்டை பார்த்தோம். 24,300ன்ற புட்டு. மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்கும்போது இவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். சேம் அதே மாதிரி தான் இருந்தான். இன்னொன்று இவன் அட்வான்ஸ் லெவல் மேலேயும் இருந்தான். ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவலில் மேலே இருந்தவன் அடுத்த செகண்டே இவன் மேலே போயிட்டான். ஒரே கேண்டில்லே மேலே போயிடுச்சு. எங்கே போய் நின்னான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட் இவன் எஸ்டர்டே ஐயில் போய் நிற்கிறான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் எஸ்டர்டே ஐ. பாருங்கள், எஸ்டர்டே ஐயை போய் தொட்டுட்டான். எஸ்டர்டே தொட்டுட்டு கீழே வந்துட்டான் மார்க்கெட். ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகேங்களா? இவன் எஸ்டர்டே ஐயை தாண்டிட்டான். அதாவது தாண்ட முடியல. தொட்டுட்டு எஸ்டர்டே ஐயை தாண்ட முடியாமல் புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐ உள்ளேயே வரான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போது புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை உடைக்க முடியாமல் எஸ்டர்டே ஐ உள்ள வந்தால் கால் ஆப்ஷன் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கால் ஆப்ஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும். அந்த காரணத்தினால தான் நம்ம கால் ஆப்ஷனை ஃபஸ்ட் ஆஃபில் எடுத்தோம். ஓகேங்களா? என்ன தான் இவன் ஓப்பனுக்கு மேலே இருந்தான், அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தாலும் இவன் எஸ்டர்டே ஐயை தாண்ட முடியாமல் காரணத்தினால அப்போது என்ன மணியாக இருந்த கால் ஆப்ஷனை போய் நம்ம ஃபஸ்ட் ஆஃபில் எடுக்கலாம். இந்த என்ட்ரி எடுத்துருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துருக்கலாம், இல்லை அவாய்ட் பண்ணியும் இருக்கலாம். ஏன் அப்படின்னா இவன் ஓப்பனுக்கு கீழே இருந்தவன். ஓகேங்களா? கால் ஆப்ஷன்ன்றவன் ஓப்பனுக்கு கீழே இருந்தவன். ஓகேங்களா? கண்டிப்பாக இவன் ஓப்பன் வரைக்கும் தான் போவான். இப்போ 15 மினிட்ஸில் மார்க்கெட் இங்கே தான் இருந்தது. அதாவது இவன் எக்ஸாக்ட் இவனோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா 126 இங்கே இருக்குது. இவனோட அட்வான்ஸ் லெவல் 111. ஓகேங்களா? இங்கே தான் இருக்குது. அட்வான்ஸ் லெவலில் தான் சப்போர்ட்டில் இருக்குது மார்க்கெட்டு. ஓகேங்களா? எக்ஸாக்ட் பாருங்கள், இவன் எஸ்டர்டே லோவை டச் பண்ணியிருக்கான். புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை உடைக்கலைன்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை உடைக்கக்கூடாது. அப்போது இவன் லோவை உடைக்க மாட்டான் அப்படின்றது தான் லாஜிக்கு. எக்ஸாக்டாக இவன் அட்வான்ஸ் லெவல்லையும் சப்போர்ட்டில் இருந்தான். அதனால் இவனை எடுத்தோம். ஓகேங்களா? இவன் பாருங்கள் 143 வரைக்கும் போனான். ஆக்சுவலாக 110 நம்மளுக்கு என்ட்ரி. 144 வரைக்கும் போனால் நம்மளுக்கு தேவையில்லை. 15 பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 25 பாயிண்ட் போச்சு மார்க்கெட்டு. ஆனால் 15 பாயிண்டில் நம்ம வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? அதாவது இவன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருந்தவன், ஓப்பனுக்கு கீழே இருந்தவன். 126ன்றது ஓப்பனுக்கு கீழே இருந்தவன். மேக்ஸிமம் நம்ம 110 என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா இவன் மேக்ஸிமம் எவ்வளோ போவான் அப்படின்னா 126 வரைக்கும் தான் போவான் இவன். 126 வரைக்கும் போயிட்டு சப்போஸ் இதை பிரேக் பண்ணாலும் ஃபேக் பிரேக் அவுட்டு தான் இருக்கும்.
அதாவது இவன் 126 பிரேக் பண்ணாலும், ஓப்பனை பிரேக் பண்ணாலும் ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். மேக்ஸிமம் அப்படி தான் நடக்கும். ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் பெரும்பாலும் ஓப்பனை தாண்ட மாட்டான். அதை உடச்சி திரும்பி கீழே தான் வருவான். ஓகேங்களா? அதை உடைப்பானா, அதை தாண்டுவானான்றது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் நம்ம புட் ஆப்ஷன் ஐயை உடைக்காத காரணத்தினால கால் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாது. அந்த ஒரே ஒரு ரீசன்னால் தான் இந்த என்ட்ரியை நம்ம அட்வான்ஸ் லெவலில் இவன் சப்போர்ட்டில் இருந்ததுனால எடுத்துகிட்டு கரெக்டாக 15 பாயிண்டில் வெளியே வரணும். ஆனால் இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் சார் இவன் மேக்ஸிமம் ஓப்பன் வரைக்கும் தான் போவான், சின்ன டார்கெட்டாக இருக்கே, இதை எடுக்காமல் அவாய்ட் பண்ணலாமான்னா 100% அவாய்ட் பண்ணலாம். இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க நம்ம 15 பாயிண்ட் தான் எடுக்க போகிறோம், அதனால் இந்த என்ட்ரி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இவனும் கரெக்டாக 110ன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக 145 வரைக்கும் போயிருக்கான் இவன். சரிங்களா? கரெக்டாக ஒரு 25 பாயிண்ட் கொடுத்துருக்கான். நம்மளுக்கு தேவை 15 பாயிண்ட்டு தான், மேக்ஸிமம் 20 பாயிண்ட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் இந்த என்ட்ரி எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இதில் ரொம்ப ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க இந்த என்ட்ரி எடுத்துக்கலாம். இதே வந்து இவனோட ஓப்பன் 126க்கு பதில் 140 அப்படின்னு தான் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். டார்கெட் நல்ல பெரிய டார்கெட்டாக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக இந்த என்ட்ரியை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா ஓப்பனை உடச்சி கீழே வரத்துக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்சைட் மார்க்கெட் ஒரு சின்ன டார்கெட்டில் வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க இந்த என்ட்ரியை இந்த மாதிரி செட்டப்பில் இருந்தது அப்படின்னா லோவை உடைக்காமல் இவன் சப்போர்ட் எடுக்கிறான் அட்வான்ஸ் லெவலில் போது கண்டிப்பாக இவனை எடுத்துகிட்டு ஒரு 12 பாயிண்ட் 15 பாயிண்டில் வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? அந்த காரணத்துக்கோசம் தான் நம்ம இந்த என்ட்ரி எடுத்தோம். மற்றபடி இந்த என்ட்ரியை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் அட்வைஸ். ஓகேங்களா? அதாவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் எடுக்கலாம். ஏன்னா உள்ளே போய் நம்ம 15 பாயிண்ட் தான் எடுக்க போகிறோமே. அதனால் இந்த செட்டப் கிடச்சா எடுக்க வேண்டியது தான். இவன் லோவை டச் பண்ணுறான், லோ உள்ளே வரான். நம்ம சொல்லி கொடுத்த செட்டப்பில் எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணாமல் லோ உள்ளே வரான். அதே மாதிரி புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ண முடியாமல் ஐ உள்ளே வரான். ஓகேங்களா? நம்ம செல் பண்ண போகிறதில்ல, பை தான் பண்ண போகிறோம். அதனால் லோ கிட்ட தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? பாருங்கள், தெளிவாக வந்து லோவை டச் பண்ணிவிட்டு மேலே போகிறோம். அந்த ஒரே ஒரு ரீசனுக்கோசம் தான் நம்ம இதை அந்த மாதிரி என்ட்ரி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? ஒரு டைம் ஓப்பனை உடச்சி சல்லுக்கு மேலே கூட போயிடுவான், ஒரு 100 பாயிண்ட்டு கூட போயிடுவான். ஆனால் நம்மளுக்கு தேவை 15 பாயிண்ட் கிடச்சிது, வெளியே வந்துட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணான், ஓப்பனுக்கு மேலே போனவன் ஓப்பனை கீழே உடச்சிட்டான். அவ்வளோதான், முடிஞ்சுது கதை. இவன் ஓப்பனை கீழே உடைச்சாலே இவன் கண்டிப்பாக அவ்வளோதான் இவன் கதை. அது அப்போது இவன் ஓப்பனை கீழே உடைச்சா அப்போ அந்த இடத்துல யாரை எடுக்கணும், நம்ம புட் ஆப்ஷனை தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு ஓப்பனை தாண்ட முடியாமல் கீழே வந்துட்டானாலே முடிஞ்சிருச்சு அவன் கதை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் ட்ரெண்ட் என்ட்ரி நம்ம கண்டினியூ பண்ணோம். ஓகேங்களா? ஓப்பனை உடச்சது இல்லாமல் எஸ்டர்டே லோவையும் உடச்சிட்டான். பார்த்தீங்களா? அதாவது ஒரு 10-5க்கெலாம் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே லோவையும் உடச்சிட்டான். அப்போ கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை உடைச்சா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை உடைக்கணும். அதுதான் ரூல். இவன் உடைச்சா அவன் அதை உடைக்கணும், ஐயை உடைக்கணும். இவன் உடைக்கலைன்னா அவன் ஐயை உடைக்க மாட்டான். இதுதான் ரூல். ஓகேங்களா? கரெக்டாக நம்ம போய் பார்க்கலாம். இவன் கம்ப்ளீட், அதாவது ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் பர்ஃபார்ம் பண்ணி டார்கெட் ஒரு சின்ன டார்கெட் 20 பாயிண்ட் கொடுத்துட்டு அவன் ஓப்பனை உடச்சி எஸ்டர்டே லோவை உடச்சிட்டான். கரெக்டாக பாருங்கள், 10-5க்கு இவன் எங்கே இருக்கான் பாருங்கள். கரெக்டாக ஓப்பனுக்கு மேலே 111 இவன் ஓப்பனு, 111ன்றது இவன் ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவல் 134 எல்லாத்தையும் உடச்சி கரெக்டாக எத்தனை மணிக்கு பாருங்கள், 10 மணிக்கே இவன் புல் பேக்கில் இருக்கலாம். 10-5க்கு தான் மார்க்கெட் மேலே போச்சு. ஓகேங்களா? அப்போது இந்த என்ட்ரி நல்ல தெளிவாக வருது பாருங்கள். அவன் ஓப்பனை உடைச்சாலே முடிஞ்சுது கதை. கால் ஆப்ஷன் ஓப்பனை உடைச்சான், அப்பயே அவன் காலி. ஏன்னா ஆல்ரெடி அவன் வீக்கு, இன்சைட் மார்க்கெட் வேறு. ஓப்பனை உடச்சிட்டாலே முடிஞ்சிருச்சு. ஓப்பனை உடச்சி டார்கெட் கொடுத்துட்டான், திருப்பி ஓப்பனை தாண்ட முடியாமல் கீழே வந்துட்டாலே அவன் காலி. அப்போது இவன் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறான். எஸ்டர்டே லோவுக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, மெயின் ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறான் இவன். அப்போது இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதனால் இவனை செகண்ட் ஆஃப் ட்ரேட் எடுத்தோம். கரெக்டாக பாருங்கள், 135லேருந்து 220 வரைக்கும் போயிடலாம். கிட்டத்தட்ட 70-80 பாயிண்ட் போனால் நம்மளுக்கு இவ்வளோ பாயிண்ட் போவானா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆனால் நம்ம ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் அடுத்த கேண்டிலே கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அதனால தான் 2 ட்ரேடும் எடுத்தாலுமோ. இன்னொரு விஷயம் பாருங்கள். ஓகேங்களா? இதில் வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்பெரின்றதுனால ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் மேலே பண்ணக்கூடாது. அதுதான் ரூல். ஓகேங்களா? பண்ணவே இல்லை, எந்த ட்ரேடும் பண்ணலன்னா தான் அதுக்கப்புறம் சின்ன ப்ரீமியத்தில் பண்ணணும். இவன் பாருங்கள், எஸ்டர்டே உடச்சி மேலே போனவன்
ஆக்சுவலாக எஸ்டர்டே உடச்சி மேலே போனவன் மேலே போய் டார்கெட் கொடுத்துட்டு அடுத்த கேண்டில் கீழே உடச்சிட்டான் பாருங்கள். அப்போது புட் ஆப்ஷன் எஸ்டர்டேயை உடச்சிட்டு கீழே உடச்சிட்டான் அப்படின்னா திருப்பியும் கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவில் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் அது ஜாக்பாட் கால். ஓகேங்களா? அந்த மாதிரி லோவுக்கு கீழே போனவன் பாருங்கள், இந்த இடத்துல அவன் கீழே வரும்போது மணி 10:30 மணிக்கு இவன் எங்கே இருக்கான் பாருங்கள், அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருக்கிறான். ஓகேங்களா? 10:30 மணிக்கு சப்போர்ட்டில் இருக்குது மார்க்கெட்டு. ஓகேங்களா? இந்த இடத்துல சப்போர்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்போது எஸ்டர்டே லோ கீழே இருக்குது. அப்போது அவன் ஐயை கீழே உடச்சிட்டான்னும் போது இவன் லோ உள்ளே வரப்போகிறான் அப்படின்ற அர்த்தம். ஐயை தாண்டினவன் ஐக்குள்ளேயே வந்துட்டான். கால் ஆப்ஷன், அதாவது புட் ஆப்ஷன், 24,300 புட் ஆப்ஷன் நல்ல ஒரு டார்கெட் கொடுத்துட்டு 70 பாயிண்ட் கிட்ட டார்கெட் கொடுத்துட்டு எஸ்டர்டே ஐயூவில் நிற்க முடியாமல் எஸ்டர்டே ஐயூலேயே வரான். அப்போ எஸ்டர்டே ஐயூலேயே வரான்னா அங்கே இருக்கிற கால் ஆப்ஷன் தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அதாவது கால் ஆப்ஷன் என்ன பண்ணுவான், லோவில் வருவான். க்ளீனாக லோவில் வந்துட்டான் பாருங்கள். இந்த இடம் லோவில் வரப்போகிறான்றது இங்கேயே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா 10:15 அவன் உடச்சிட்டான். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துலையும் உங்களுக்கு தெரியும் இவன் அதுக்கேற்ற மாதிரி அட்வான்ஸ் லெவலில் தெளிவாக சப்போர்ட்டில் இருக்கிறான். இப்போ இந்த இடத்துல எது தெரிஞ்சாலும் அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு தெரியாமல் என்ட்ரி எடுக்க முடியாதுன்றதை இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த இடத்துல நின்னவன் லோவில் வரான். எவ்வளோ பெரிய டார்கெட் பாருங்கள். ஒரே கேண்டிலே டார்கெட் கொடுத்தான். 75லேருந்து 125, 50 பாயிண்ட் போதாதான். திருப்பியும் புல் பேக் ஆகி மேலே போகிறான் பாருங்கள். ஏன் அப்படின்னா அவன் ஐயை கீழே உடச்சதுனால புட் ஆப்ஷன் இவன் லோவில் தான் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவன் திருப்பியும் கீழே உடச்சிட்டான் லோவை. நல்லா ஒரே 2 கேண்டில் உடச்சி கீழே வந்துட்டான். இவன் லோவை கீழே உடச்சா அவன் ஐயை மேலே உடைக்கணும். அதான் ரூலு புட் ஆப்ஷன். அதனால தான் இப்போது திருப்பியும் மார்க்கெட் கீழே வந்தது. ஓகேங்களா? பாருங்கள், திருப்பியும் மார்க்கெட் எங்கே இவன் திரும்பலாம் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே லோ கிட்ட திரும்பலாம். புரிஞ்சுன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதாவது எஸ்டர்டே லோ கிட்ட திரும்பலாம். ஏன் அப்படின்னா கால் ஆப்ஷன் என்ன பண்ணிட்டான், லோவை உடச்சிட்டான். கால் ஆப்ஷன் லோவை உடச்சிட்டான் அப்படின்னா புட் ஆப்ஷன் ஐயை தாண்டிட்டானா. ஆனால் இந்த மாதிரி அப்பப்போ மாறி மாறி அந்த லைவ் லோவில் இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு வாட்டி 2 வாட்டிக்கு மேலே நடக்காது. ஆனால் சில டைமில் இந்த மாதிரி எக்ஸ்பைரி டைமில் இந்த மாதிரி வால்ட்டெல்லாம் இருக்கும். ஒரு வாட்டி எடுக்கலாம், இல்லை 2வது வாட்டி எடுக்கலாம். ஐ லோவை வச்சு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மாறி மாறி இன்சைட் மார்க்கெட்டில் எடுக்கலாம். ட்ரெண்டில் கூட இது ஒர்க் அவுட் ஆகும், ட்ரெண்ட் மார்க்கெட்டில் கூட ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஆனால் அட்வான்ஸ் லெவலில் கரெக்டாக அந்த இடத்துல மீட் ஆகிருக்கணும். பாருங்கள், இவன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கெல்லாம் அட்வான்ஸ் லெவல் இருக்குது பாருங்கள். அப்போது ஒரு இடமும் அட்வான்ஸ் லெவல்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். ஏன்னா நீங்கள் 3-4 என்ட்ரி கொடுத்தான். ஆனால் நம்ம எக்ஸ்பீரியன்றதுனால 1 என்ட்ரி 2 என்ட்ரி தான். 2வது என்ட்ரி நல்ல என்ட்ரி. ஃபஸ்ட் என்ட்ரி நம்ம எடுத்தது அதை ஆக்சுவலாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? நம்ம எடுத்தோம், ஆனால் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். 2வது என்ட்ரி க்ளீனான என்ட்ரி. புட் ஆப்ஷன் எடுத்தது ட்ரெண்ட் என்ட்ரி, ரொம்ப அருமையான என்ட்ரி. எந்த என்ட்ரினா இந்த என்ட்ரி. அழகாக ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தால் தெளிவாக டார்கெட் கொடுத்தான். ஓகேங்களா? அவ்வளோதான். திருப்பியும் ஐ உள்ளே வந்ததுனால அப்போது அங்கே இருக்கிற கால் ஆப்ஷனை எடுத்து ப்ராஃபிட் பண்ணிடலாம். 2 என்ட்ரி பர்ஃபெக்டான என்ட்ரி. ஓகேங்களா? மிச்சப்படி எல்லா என்ட்ரி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இந்த என்ட்ரி கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா கால் ஆப்ஷன் டோட்டலாக லோவெல்லாம் உடச்சிட்டான். இவன் ஐ உள்ள வருவான்றது ரூல். அட்லீஸ்ட் ஐயை உடைப்பானா உடைக்க மாட்டானு தெரியும். ஐ வரைக்கும் நான் வருவான். ஓகேங்களா? அப்போது இங்கேருந்து அட்லீஸ்ட் இவனோட ஓப்பன் வரைக்காச்சும் வந்துடுவான். 111 இவன் ஓப்பன், 61லேருந்து 111, 40 பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? அருமையான என்ட்ரி. இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கைஸ். ரொம்ப கஷ்டமான என்ட்ரி கிடையாது. ஐ லோவை வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம டெய்லி வீடியோவில் சொல்கிறோம். ஐ உள்ள வர என்ட்ரி, லோ உள்ள வர என்ட்ரி. ஐயை உடைக்காமல் ஐ உள்ள வர என்ட்ரி, லோ உடைக்காமல் லோ உள்ள என்ட்ரி. ஐயை உடைச்சா ட்ரெண்டு, லோ உடைச்சா ட்ரெண்டு. ஐயை உடைக்கலை அப்படின்னா ரிவர்ஸு, லோ உடைக்காமல் லோ உள்ளதுனா ரிவர்ஸு. ஓகேங்களா? மாற்றி மாற்றி யாரை வேணால் எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்து ப்ராஃபிட் பண்ண கற்றுக்குங்க. இந்த மாதிரி என்ட்ரி வந்தால் மட்டும் எடுங்க, இல்லைனா எடுக்காதீங்க. அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சிருந்து எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி செட்டப்பில் மட்டும் என்ட்ரி எடுத்து பழகிக்கிங்க. ஓகேங்களா? மிச்சபடி கண்ட இடத்துல போய்ட்டு ஐ லோவில் டச் ஆகாமல் இருக்கிற என்ட்ரிலாம் என்ட்ரி எடுக்காதீங்க. ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ணிங்க. ஆனால் இதுக்கு அட்வான்ஸ் லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சிக்கணும், எப்படி என்ன சைட்லேருந்து எடுக்கணும், அதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கணும் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.